அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐக்ராப் அக்ரிகல்ச்சர் பாலாஜி. நம்ம கடந்த 5 வருஷமா நம்ம இயற்கை விவசாயத்திலையும் நம்ம சொட்டு நீர் பாசனம், ஆட்டோமேஷன், இது மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங், கார்டனிங் இது எல்லாத்துலேயுமே சிறந்து பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் நிற்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்டம் காப்பரமத்தி ஒன்றியத்தில் பி ஆலாம்பாளையம் அப்படின்ற வில்லேஜில் நம்ம சொந்த ஊர். இது நம்ம தோட்டம். இங்க வந்து நம்ம இயற்கை விவசாய பண்ணை ஒன்று அமைச்சிருக்கோம். இது மூலியமா நம்ம மண்புழு உரம், பஞ்சகாவியம், மீன் அமிலம், மூலிகை பூச்சி விரட்டி இது எல்லாமே தயாரிச்சு நம்ம விவசாயிகளுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நர்சரி ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இயற்கை விவசாய சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே நம்ம நர்சரியிலையும் அவைலபிளா இருக்கும். வாங்க நம்ம தோட்டத்தை சுத்தி பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்காகவே இந்த இடம் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலா உரம் தயாரிக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூலிங்கான ஒரு கிளைமேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய அவுட்புட் நல்லாவே வரும். இதுல நம்ம மண்புழு உரம் வந்து தயாரிச்சிருக்கோம். இந்த மண்புழு உரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோப்புலயே வந்து தயாரிக்கிறோம். ஒரு சில பேர் நம்ம க்ரோ பேக்ஸ் யூஸ் பண்ணி இதை தயாரிப்பாங்க. நம்ம வந்து தோப்புலயே நம்ம நாட்டு மாட்டு சாணம், நம்ம மாடு இதெல்லாம் இருக்கு. நாட்டு மாட்டு சாணத்தை வந்து நம்ம இதுல பயன்படுத்துறோம். இதுல பயன்படுத்திட்டு மண்புழுக்கள் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 10 கிலோ முன்னாடி வாங்கி விட்டுருந்தோம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம மண்புழுவே வாங்கல. அந்த அளவுக்கு இதுலயே உற்பத்தி ஆயிக்குது. இதுல பாக்குறீங்கன்னா ஒரு மண்புழு நம்ம வேஸ்ட், அதாவது வீட்டுல கிடைக்கக்கூடிய டெய்லி வேஸ்ட், மளிகை கடையில காய்கறிகள் வேஸ்ட், இது எல்லாமே நம்ம வந்து இந்த மண்புழுவுக்கு வந்து தீனியும் போடணும். அதுவும் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா மண்புழு விட்டுட்டா மண்புழு உரம் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. ஆக்சுவலா நம்ம நிறைய தீனி அதுக்குண்டான உரமிடுதல் நடந்துச்சு அப்படின்னா தான் அந்த மண்புழு அதை சாப்பிட்டு இன்னும் ஹெல்த்தி ஆகும். ஹெல்த்தி ஆகிறப்ப சீக்கிரமா அந்த உரங்களை வந்து சாணக்குப்பையை வந்து மக்க வைக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா மண்புழுக்கள் நீங்களே பார்க்கலாம். இதை வந்து பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த மண்புழு உரம் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து வந்து இதுல வந்து ரொம்ப அதிகம். நம்ம நார்மலா உரம் பாத்தீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல், சாணக்குப்பையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரா மெட்டீரியல். இது பாத்தீங்கன்னா ஒரு கம்போஸ்ட். அதை வந்து நம்ம மண்புழு சாப்பிட்டு அது ஒரு சாணத்தை வந்து போட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப இதை வந்து மண்புழு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செடிகளுக்கு கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா ஈஸியா நைட்ரஜன் சத்து கிடைச்சிரும். அப்படிங்கிறப்ப செடிகள் வந்து நல்லா க்ரோத் ஆகும். டெய்லியும் நல்ல வாட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 2 days ஒன்ஸ் நல்ல வெட்டாவே இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த மண்புழு கூலிங்கான கிளைமேட்ல அது ஈஸியாக நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். இது மாதிரி சாண குப்பைகள் இது எல்லாமே நம்ம இதில் போட்டிருப்போம். அதே மாதிரி 2வது அங்கமாக பார்த்தீங்க அப்படின்னா மண்ணுக்கு கீழே மண்புழு அடி உரமாக கொடுக்குறோம். 2வது பஞ்சகாவியம், மீன் அமிலம், மூலிகை பூச்சி வரட்டி, இது 3 மும்மூர்த்திகள் அப்படின்ற சொல்ற மாதிரி இது வந்து இயற்கை விவசாயத்தில் இந்த பஞ்சகாவியம், மீன் அமிலம், மூலிகை பூச்சி வரட்டி அப்படின்ற 3 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் பஞ்சகாவியம். இந்த பஞ்சகாவியம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள் வச்சு நம்ம தயாரிக்கிறோம். பஞ்சகாவியம் பார்த்தீங்கன்னா 5 பொருள்கள் வச்சு நம்ம தயாரிக்கிறோம். நாட்டு மாட்டு சாணம், கோமியம், பால், தயிர், நெய், இது 5யுமே நம்ம ஒரு விகிதத்தில் கலந்து ஒரு 21 நாள் காலை மாலை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 20 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் பெருக்கம் வந்து இதில் அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம செடிகள், வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் இது எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். இதுல நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமா இருக்கிறதுனால மண் வளம் வந்து மேம்படும். அந்த பர்பஸ்க்காக இந்த பஞ்சகாவியம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பஞ்சகாவியம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாமே கோயில் பூஜையிலையுமே இந்த பஞ்சகாவியத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ காலப்போக்கில் வந்து இந்த பஞ்சகாவியத்தோட உற்பத்தி வந்து குறைஞ்சிருச்சு. மாடுகள், நாட்டு மாடுகள் எல்லாமே குறையிறதுனால இந்த பஞ்சகாவிய உற்பத்தியுமே ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருது. அப்படிங்கிறப்ப இப்போ ஓரளவுக்கு இயற்கை விவசாயத்தோட விழிப்புணர்வு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா உயிர் மேல வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப நம்ம ஹெல்த்தி லிவிங் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வாழ்றது அப்படின்றது நம்ம உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம நோக்கம் எல்லாமே நிறைவேறும் அப்படின்றதுல நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு. அதனால நம்ம முடிஞ்ச வரலாம் இயற்கை விவசாயம் பண்ணணும். இயற்கை விவசாயம் பண்ணி ஆரோக்கியமா நம்மளையும் நம்ம சுற்றுப்புற சூழலையும் பாதுகாக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். 2வது பார்த்தீங்கன்னா மீன் அமிலம். இந்த மீன் அமிலம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அதே மாதிரி ஒரு செடிகளுக்கு இதுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்றத சொல்லலாம் இந்த மீன் அமிலம். இந்த மீன் அமிலம் ஒரு எதிர் சக்தியா பயன்படுது. இதை 10 லிட்டர் தண்ணீர்ல 1 லிட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்றதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட் செடியில வந்து ஒரு வெளிர் தன்மை நிறைய அந்த இலைகள் இருக்கும். அதுல நம்ம ஸ்ப்ரே பண்றப்ப அந்த மஞ்சள் வந்து மாறி கருகருன்னு அப்படியே இலைகள் வந்து ஹெல்த்தியா வரதை நம்ம ஒரு 10 நாள்லயே பார்க்க முடியும். அதுக்குண்டான பவர் வந்து இந்த ஃபிஷ் அமினோ ஆசிட், மீன் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருக்கு. இந்த மீன் அமிலம் எதிர் சக்தியை கொடுக்கும். இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். பஞ்சகாவியத்தை வந்து வேர்ல கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூலிகை பூச்சி விரட்டி. இப்போ நம்ம அடி உரம் கொடுத்தாச்சு, செடி நல்லா ஹெல்த்தியா வந்துட்டு இருக்கு. ஹெல்த்தியா வந்துச்சு அப்படின்னா பூச்சிகள் வந்து ஈஸியா அதை சாப்பிட வரும்.
பூச்சி தொல்லைகள் வந்து எல்லா விவசாய பூமியிலுமே இருக்கும். வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் எல்லாத்துலேயுமே டெய்லியும் நாங்கள் நிறைய கால்ஸ் ரிசீவ் பண்ணோம். இது பூச்சி வந்துருச்சு, வெள்ளை பூச்சி வந்துருச்சு, அதை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம இயற்கை விவசாயத்தில் பூச்சி கொல்லி அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. இயற்கை விவசாயத்தில் பூச்சி விரட்டி அப்படின்றது தான் இருக்குது. ஆக்சுவலாக இயற்கை விவசாயம் நம்மாழ்வார் ஐயாவோட நம்ம நிறைய ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த மூலிகை பூச்சி விரட்டி நம்ம 5 வருஷமா தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒடித்தால் பால் வரக்கூடிய இலைகள், கசப்பு தன்மையுடைய இலைகள், வாசம் வரக்கூடிய இலைகள், இது எல்லாமே சாணம், கோமியம், இது எல்லாமே ஒரு 200 லிட்டர் பேரல்ல ஈச் ஒரு 2 கிலோ அதை நம்ம இலைகளை போட்டு ஊற வச்சு காலை மாலை 2 வேளை கலக்கி விட்டு ஒரு ட்ரம்மை வச்சு, அதாவது கொசு இதெல்லாம் போய் முட்டி விடாத அளவுக்கு நீட்டா ஒரு துணியில வச்சு கட்டி விட்டு டெய்லியும் எடுத்து கிளாக் வைஸ்ல கலக்கி வச்சோம் அப்படின்னா ஒரு 40 நாள் அதை ஊற வைக்கிறப்போ ஒரு எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பூச்சிக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது. இதை தெளிக்கிறப்ப ஆக்சுவலாக ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நம்ம அங்கே போக மாட்டோம். அதே மாதிரி தான் பூச்சிக்கும். நம்ம இலை மேலே இதை தெளிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் இதெல்லாம் இருக்கிறப்ப நம்ம தோட்டத்துக்கு வந்து பூச்சிகள் வராது. அதுக்காக இந்த மூலிகை பூச்சி விரட்டியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மூலிகை பூச்சி விரட்டி பயன்படுத்துறதுனால நம்ம பயிர்களை வந்து பாதுகாக்க முடியும். விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் இந்த மூலிகை பூச்சி விரட்டியோட பயன்பாடு. இதை நம்ம 5 வருஷமா நம்ம மூலிகை பூச்சி விரட்டி தயாரித்து நம்ம வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், அதே மாதிரி விவசாயிகளுக்குமே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரம் ஆக்சுவலாக 200 லிட்டர் பேரல் வச்சிருப்போம். இதில் நாட்டு சர்க்கரை இதெல்லாமே நம்ம வச்சிருப்போம். இது ஆக்சுவலாக ஒவ்வொரு 200 லிட்டர் நம்ம ஒவ்வொரு பேட்ச் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஆக்சுவலாக பஞ்சகாவியம் தயாரிக்கிறதுக்கு ஒரு 200 லிட்டர் பேரல்ல நம்ம சாணம் மேற்கொண்டது இப்போ நம்ம 20 லிட்டர் வேணாலும் தயாரிச்சுக்கலாம். நாங்கள் பல்காக தயாரிக்கிறதுனால எல்லாமே 200 லிட்டர் நம்ம தயாரித்து விவசாயிகளுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 3 விஷயத்தையும் நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இயற்கை விவசாயத்தை நல்லா பண்ண முடியும். மண் வளமும் மேம்படும். எந்தவித சுற்றுப்புற சூழலுக்கு எந்தவித தீங்கு இல்லாம நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ண முடியும். நம்ம ஐக்ராப் அக்ரிகல்ச்சர்ல நம்ம மண்புழு உரம், பஞ்சகாவியம், மீன் அமிலம், மூலிகை பூச்சி விரட்டி இது எல்லாமே தயாரிச்சு நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் இது மாதிரி அமைச்சு கொடுக்குறோம். அமைச்சு கொடுக்கறதுல நிறைய விவசாயிகளுக்கு இயற்கையான முறையில நம்ம இதை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த இயற்கை இடுபொருள்கள் மண்புழு உரம், பஞ்சகாவியம், மீன் அமிலம், மூலிகை பூச்சி விரட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஐக்ராப் அக்ரிகல்ச்சர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன்லேயும் நம்மளுக்கு iCropagri.com என்ற வெப்சைட்லேயும் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுலேயும் ஆர்டர் போட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.